சீடர்களுக்கு வரணும். இங்க பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 49. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றால். போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றால். இப்போ இந்த ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டுக்கு வரும்போது வர வழியில அவனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்ன இன்ஃபர்மேஷன் வருது? உன் மகள் மரித்து போனாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி அவ எழுந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். நீ எழுப்பறதுக்கு யாரை கூப்பிட போயிருக்கிற? ஆண்டவரை கூப்பிட போயிருக்கிற. ஆனா கூப்பிட போன இடத்துல நீ ஒன்றை தெரிந்து கொள்ளணும், அவளை எழுப்ப முடியாது. ஏன் முடியாது? அவள் மரித்து போனாள். இதான் இன்னைக்கு இருக்கிற மிக முக்கியமான அவிசுவாசமான வார்த்தை. ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன வேர்ட்? இனி நடக்காது, முடிஞ்சிருச்சு, இனி வாய்ப்பு இல்ல, இப்படிங்கிற வேர்டு தான் நம்ம காதுல விழுந்துகிட்டே இருக்குது. எழுப்புதலுக்கு முதல் தடையா என்ன தெரியுமா? இனிமே காப்பாற்ற முடியாது, இனிமே முடிஞ்சிருச்சு, இனி டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு, இனி நடக்காது அப்படிங்கறதுதான் முதல்ல நமக்கு இருக்கிற அவிசுவாசமான வார்த்தை. நாங்க இந்த ஊழியத்தை செய்யும் போது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்கு என்று சொல்றேன். இதை செய்யற காலத்துல மிக முக்கியமா ஒரு காரியம், எங்களுக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை பத்தி பேசணும் தான் ஊழியமா கொடுத்தார். அப்ப அநேக இடத்துக்கு நாங்க போகணும் முயற்சி செய்த போது ஒரு வேத பண்டிதர் ஒருத்தரை நான் வந்து சந்திச்சு, இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு முழுக்க இந்த வேதத்தை கொண்டு போவோம், வசனம் கொண்டு போய் ஜனங்கள் மத்தியில் சொல்லுவோம். அவர் நல்ல வசனம் பேசுவார். அப்ப அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, இல்ல தம்பி, வசனத்துக்கு காலம் போயிருச்சு, ஜனங்க கேட்க மாட்டாங்க, அவ்வளவுதான்பா, ஏதோ அங்க 2 பேர் இங்க 2 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு அந்த வார்த்தையில உடன்பாடு இல்லை. காரணம், கர்த்தர் வருமானம் நமக்கு வாய்ப்பு இருக்குது. இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவை வரைக்கும் வாய்ப்பு இருந்துச்சு, ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணார். கர்த்தர் வருமானம் நமக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம யார் சொல்றது முடியாதுன்னு? கல்லறைக்கு போனவனையே வெளியே கொண்டு வருவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அங்கே எழுப்பிடுவாரு. கல்லறைக்குள்ள உள்ள போனவனே அவர் என்ன பண்ணிடுவாரு? எழுப்பிடுவாரு. இப்ப நமக்கு கல்லறைக்கு உள்ள போன காலம் இல்லை. இது என்ன காலம்? எவரின் மகள் காலம் மாதிரி. இப்பதான் செத்தா மாதிரி தெரியுது பார்க்கறதுக்கு. இப்பதான் சபை கொஞ்சம் வசனத்தை விட்டு தூரம் போன மாதிரி. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட காலத்துல சபை வசனத்துல ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. எங்க போனாலும் வசனம் கிடைக்கும். அப்ப நல்லா ஸ்ட்ராங்கா எந்த இடத்துக்கு போனாலும். இன்னும் சொல்லுவேன், சுவிசேஷகர்களே அப்ப வசனம் சூப்பரா பேசுவாங்க. வெளியிருந்து ரெய்னாட் பாங்கெல்லாம் வருவார். அவருடைய செய்தியே அவ்வளவு ஆழமா இருக்கும். ஆழமான செய்திகள் கொடுக்கப்படும். அதனால வசனம் போன காலம்ன்றது வந்து ஏதோ ரொம்ப வருஷம், ஒரு நூற்றாண்டு ஆயிடுச்சுன்னா நினைக்க கூடாது. இப்போ ஒரு 20 வருஷமா கொஞ்சம் சபை வசனத்தை விட்டு தூரம் போச்சு. சபை வந்து கொஞ்சம் உலக பிரகாரமாக மாறிடுச்சு. அதனால இது மறிச்சு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது, காப்பாற்ற முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அதை கேட்டு, 5ஆம் வசனம், இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். ஜனங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க, என் ஏரியால கூட்டம் வராது, என்னுடைய பகுதியில ஊழியமே பண்ண முடியாது, அவ்வளவுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்க போய் சொல்லும் போதே, உட்கார்ந்து பேசும்போதே சொல்லுவாங்க, இல்ல அண்ணே, இந்த பகுதியில மினிஸ்ட்ரியே பண்ண முடியாதுன்னு, சான்ஸே இல்லைன்னு அப்படிம்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அவள் ரட்சிக்கப்படுவாள். அங்க இருக்கிறவர்கள் கண்டிப்பாக ரட்சிக்கப்படுவார்கள். ஏன்? செத்து போனவனே உயிரோடு எழுப்புறவர் உன் கூட ஒருத்தர் நின்றுகிட்டு இருக்கிற. நீ பயப்பட மட்டும் செய்யாத. இதை எழுப்ப முடியும், கண்டிப்பா செய்ய முடியும். உன் வாழ்க்கையில முடிஞ்சு போச்சுன்னு சொல்ற காரியத்தை மீண்டும் எழுப்புவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உன் காரியத்தில் இனி நடக்காதுன்னு சொல்ற காரியத்துக்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், விசுவாசம் மட்டும்தான். அது இருந்துட்டா போதும், எதை வேணாலும் ஆண்டவர் செய்வார். எதை வேணாலும் என்ன செய்வார்? ஆண்டவர் செய்வார். அவங்க இல்லைன்னு சொல்லட்டும், ஆண்டவர் இருக்கும் பார். முடிஞ்சிருச்சுன்னு சொல்லட்டும், இல்ல தொடங்கலாம் பார்.
அது உங்க ஆபீஸ் ஒர்க்கா இருக்க கூட இருக்கட்டும், உலக பிரகாரமா கூட சொல்றேன், அவ்வளவுதான் வியாபாரம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல அதுல ஒண்ணுமே இல்ல அப்படின்னீங்கன்னா அதிலிருந்து கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். பல நேரத்துல கர்ப்பம் இல்ல, கர்ப்பம் தரிக்க முடியாது, வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்ல ஜெபம் பண்ணுவான். அவ்வளவுதான், சான்ஸே இல்ல அப்படின்பா. ஆண்டவர் சொல்வாரு, அவன் சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டானா? சொல்லிட்டான். மெடிக்கலி ரிப்போர்ட் கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு. ரிப்போர்ட்டை வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். கையில வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். இப்ப வரும் பாரு, இப்ப வரும் பாரு. கேன்சர் இருக்கா? ஆமா. ரிப்போர்ட் வாங்கியாச்சா? வாங்கியாச்சு. என்ன சொல்றாங்க? ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, இதுக்கு மேல பிழைக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்ல, அப்படியா? அப்ப பிழைச்சிடலாம். ஏன்? அவன் முடியாதுன்னு சொல்றதுக்கு தான் கர்த்தர் வெயிட் பண்ணுவார். கர்த்தர் முடிய வைப்பார். ஒருத்த வந்து சொல்றான் முடியாது. எனக்கு ரொம்ப, நான் என் நண்பர் ஒருத்தர் என் கூட பேசிட்டு இருந்தாரு. பேசிட்டு இருக்கும் போது மரியாள் போய் எலிசபெத் பார்க்கிற விஷயத்த பேசிட்டு இருந்தார். பேசிட்டு இருக்கும் போது மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டு எலிசபெத்தினுடைய வயிற்றில் உள்ள பிள்ளை துள்ளிச்சு. அதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது எனக்கு திடீர்னு ஆண்டவர் ஒண்ணு உணர்த்தினார். என்ன உணர்த்தினார்னா, 2 பேரும் இப்போ குழந்தையோட இருக்கிறாங்க. எந்த 2 பேரும் இருக்கிறாங்க? மரியாளும் குழந்தையோட இருக்கிறாங்க, எலிசபெத்தும் குழந்தையோட இருக்காங்க. ஆனா இவங்க 2 பேர் யார் தெரியுமா? ஒண்ணு, இதுவரைக்கும் ஓபன் ஆகாத கர்ப்பப்பை. இதுவரைக்கும் அந்த கர்ப்பப்பை என்ன செய்யல? ஓபனே ஆகல. இன்னொன்னு க்ளோஸ் ஆன கர்ப்பப்பை, இனி அதுல பிறக்கவே பிறக்காது. ஒண்ணு வயசான கர்ப்பப்பை, இன்னொன்னு குழந்தையே பிறக்காத, ஓபனே ஆகாதது. ஓபன் ஆகாத கர்ப்பப்பையிலையும் குழந்தை வரும், க்ளோஸ் ஆன கர்ப்பப்பையிலையும் குழந்தை வரும். கர்த்தர் சொன்னால் அது நடக்கும். மெடிக்கலி ரிப்போர்ட், இந்த அம்மா கண்ணி, குழந்தை பிறக்காது, ஆண்டவர் சொல்வார் பிறக்கும். மெடிக்கலி ரிப்போர்ட், எலிசபெத்துக்கு வயசாயிருச்சு, குழந்தை பிறக்காது, ஆண்டவர் சொல்றார் பிறக்கும். தேவன் முடியாதுன்ற இடத்துல தேவன் முடியும்னு சொல்லுவார். எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், வேலையா, பொண்ணு கல்யாணமா, அல்லது பிள்ளை பிறக்கிறதா, உலக பிரகாரமா சொல்ற, இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை, ஊழியமா, அல்லது இந்த ஆத்ம ஆதாயமா, எது வேணாலும் இருக்கட்டும், முடியாதுன்னு சொல்றாங்களா? ஆண்டவர் முடியும் பாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு அவரை பார்த்து, நீ என்னவாயிரு? விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏங்க இதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ஒண்ணு சத்து போச்சு, ஒருத்தன் வந்து சொல்லிட்டா, இப்ப எப்படி விசுவாசமா இருக்கிறது? ஆண்டவர் ஏதோ சும்மா நம்மள விசுவாசமா இருக்குன்னு சொல்லல. பல நேரத்துல நம்மளால என்ன செய்ய முடியாது? நம்ப முடியாது சில காரியத்தை. உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு ஆளை என்ன செய்யலாம்? நம்பலாம், பிழைச்சிருவாருன்னு. செத்து போன பிறகு அந்த ஆள் எப்படி நம்ம நம்புறது? பிழைச்சு வந்துருவாருன்னு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, செத்து போன அந்த பொண்ணை பார்த்துட்டு செய்தியை கேட்டுட்டு அப்பா பார்த்து சொல்றாரு, அப்பா பார்த்து என்ன சொல்றாரு? விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த வார்த்தைய எவர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்யறார். கர்த்தர் என்ன செய்யறாரு? மிகப்பெரிய காரியம் செய்யறார். என்ன செய்யறார் தெரியுமா? இப்ப எவரு கூட்டிட்டு வரும்போது நேரா எவரு வீட்டுக்கு அவர் வரல, நடுவுல ஒரு சம்பவம் நடக்குது. இங்க பாருங்க, 41வது வருஷம் 8:41, அப்போது ஜெப ஆலய தலைவனுடைய எதிரி என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுல தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாக இருந்தபடியால் தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். ஒருவன் ஓடி வந்து அவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில், 49வது வசனம், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது தெரியுமா? 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆசிகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவர் பின்னாக வந்து அப்படின்னு இருக்குது. அவருடைய அர்த்தம் என்ன? இப்ப இயேசுநாதருக்கு தொட்டது யாருன்னு தெரியுமா தெரியாதா? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நாத்தான்வேல் வந்து நிக்கும் போதே சொல்றாரு, கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன். அவர் சொல்றாரு, நிக்கோதேமு வரும்போது சொல்றாரு, சகேயுவை பார்க்கும் போது சொல்றாரு. ஆண்டவருக்கு தெரியும், ஒருத்தரை பார்த்த உடனே அவன் யாரு, என்ன விஷயம் வந்திருக்கான்னு எல்லாம் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனா இப்ப என்னமோ அவருக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன செய்யறாரு? கேட்கிறாரு, யாரோ என்ன தொட்டாங்களே, எனக்கு ஒரு வல்லமை புறப்பட்டுச்சுப்பா, யாருன்னே எனக்கு தெரியலப்பா, யாருப்பா அதுங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு என்ன ஒண்ணும் தெரியாத அர்த்தமா? யூதாஸ் வரான், அவனை பார்த்தோன்னு சொல்றாரு, என்னை காட்டி கொடுக்கிறவன் ஒருவன் வருகிறான். 12 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அத்தனை பேர் கேட்கலாம், தெரியாம நானான்னு. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு தெரியுங்கிறாரு. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அப்புறம் ஏன் இந்த என்னை தொட்டது யாருன்னு கேட்டாரு?
என்னை தொட்டது யாருன்னு கேட்டதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்கிறது. முதலாவது காரணம், அந்த அம்மாவுடைய வியாதி இருக்குது இல்லையா, அந்த வியாதிய வெளிப்படுத்த முடியாது. நாம என்ன செய்ய முடியாது? நாம சொல்ல முடியாது வெளியே. அவங்களா சொன்னா சொல்லலாம். சிலருடைய மறைமுகமான விஷயங்களை யார் செய்ய முடியாது, நாம சொல்ல முடியாது. எனக்கு ரொம்ப நம்ம தேவன்கிட்ட ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு நாளும் நம்முடைய பாவத்தை அவர் ப்ரொபகண்டா பண்ணவே மாட்டார். நம்முடைய நிறுவனத்தை போய் வெளியே சொல்லவே மாட்டார். அது பிசாசுடைய வேலை. ஒருத்தருடைய பாவத்தை குற்றப்படுத்துவது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. கர்த்தருடைய வேலை என்ன தெரியுமா? அவனை திருத்துவது, அந்த பாவத்தை மூடுவது. மூடுவதுன்னா அவனை பாவியா வைக்கிறது இல்ல, அவனை திருத்துவது. அவனை மறைமுகமா யாருக்கும் தெரியாம திருத்துவார் ஆண்டவர். அதான் அவருடைய வேலை. இப்ப இந்த பெண்ணுக்கு அப்படி ஒரு வியாதி. அந்த வியாதி என்ன வசனம் சொல்லுது? பெரும்பாடு. அது என்னங்கிறது அது ஒரு லேடிஸ் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. இப்ப இயேசுநாதரால அந்த வியாதியை பகிரங்கமா என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அது அவளுக்கு அவமானம். சபையில சகோதரிகளுக்கு பிசாசு விடுதலை ஆகும். இத வீடியோ எடுத்து எங்க போடுறாங்க? யூடியூப்ல போடுறாங்க. என்ன ஒரு மதியினம் பாருங்க. அதாவது அவங்களா சில சாட்சிகளை சொல்றது வேறு. நாம சிலருடைய வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. டிவியில கூட பாருங்களேன், பெண்களை பத்தி சில விஷயங்கள் வருதுன்னா முகத்தை என்ன பண்ணிடுறாங்க, மறைச்சிடுறாங்க. அது ரூலும் கூட. அதே நேரத்துல அதுதான் மரியாதை. அந்த பெண்ணுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவளை என்ன பண்ணிடக்கூடாது, அவள் ஃபியூச்சரை பாதிக்க கூடாதுன்ட்டு அதை மறைச்சிடறாங்க. நம்ம ஆளுங்க எது நடந்தாலும் உடனே அந்த பிள்ளை பாவம் விடுதலை ஆகுது, பிசாசு பிடிச்சு அலக்கழிக்குது, அந்த அலக்கழிக்கிறத வீடியோ எடுத்து போடுறான். அந்த பெண்ணுடைய லைஃபை யோசிச்சு பாருங்க. தேவன் ஒரு நாள் அதை என்ன செய்ய மாட்டாரு, அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டார். ஒருத்தர் விடுதலையானா கூட அவர் செய்ய மாட்டார், அவர் சொல்ல மாட்டார். அவங்களா சொன்னா உண்டு, ப்ரொபகண்டா பண்ண மாட்டார் ஆண்டவர். இது முதலாவது காரணம். 2வது, இப்ப அந்த பெண்ணுடைய வியாதி எத்தனை வருஷம்? 12 வருஷம். 12 இயர்ஸ், 12 வருஷம். இப்போ எபிரவேன் மகள் எத்தனை வயசு? 12 வயசு. இப்போ போகும்போதே இயேசுவுக்கு தெரியும் யார் செத்துட்டா. அந்த பொண்ணு அங்க செத்து போச்சு. போகிற வழியிலேயே, ஏன்னா இயேசு இவங்க கூட வரும்போதே ஒருத்தன் ஓடி வரான். அப்ப ஓடி வரான்னா அந்த பொண்ணு அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு, அது அங்க மறிக்கும் போதே யாருக்கு தெரியும்? இயேசுக்கு தெரியும். ஏன்னா லாசரு மறிக்கும் போது, பெத்தானியாவோட மறிக்கும் போது இவர் இங்க சொல்றாரு, அங்க அவன் செத்துட்டாங்கிற. புரியுதா உங்களுக்கு? லாசரு அங்க மறிக்கும் போது இங்க சொல்றாரு, லாசரு மரித்தான், நித்திரையாயிட்டான் அப்படிங்கிறது. அதே மாதிரிதான் அந்த பொண்ணு அங்க செத்தவனே யாருக்கு தெரியும்? இயேசுக்கு தெரியும். இப்போ யவீரவை பார்த்து சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. வெறும் சாதாரணமா விசுவாசம் உள்ளவனாயிருன்னு அவர் சொல்லல. அதுக்கு முன்னாடி ஒரு செய்திய யவீரவை கேட்க வைக்கிறார். ஒரு சாட்சியை என்ன செய்யறாரு, காதுல கேட்க வைக்கிறார். எந்த சாட்சி? அந்த அம்மா பயந்து போய் அந்த அம்மாவே சொல்லுது, 12 வருஷமா எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, எல்லா டாக்டர்கிட்டையும் போயும் எனக்கு சுகமாகல, எனக்கு சுகம் ஆயிருச்சு, கர்த்தர் என்ன சுகமாக்கிட்டாரு. அந்த வியாதியோட வயசு எவ்வளவு தெரியுமா? 12. எபிரவேன் மகள் வயசு 12. அவருடைய அர்த்தம் என்னன்னா, அவ வியாதி பிறந்த வருஷமும் இந்த மக பிறந்த வருஷமும் ஒரே வருஷம். அந்த வியாதி சுகமான நாளும் உன் மக எழுந்திரிக்க போற நாளும் ஒரே நாள். அவனை எதுக்கு விசுவாசத்தை கொண்டு வர தெரியுமா? இவ வியாதி என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்குதான் உன் பொண்ணு பூமிக்குள்ள வந்தா. இவ வியாதியை சுகமாக்கணும்னா, என் வஸ்திரமே சுகமாக்குச்சுன்னா நானே உன் வீட்டுக்கு வர போறேன், உன் மகளும் சுகமாவா, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, அவள் ரட்சிக்கப்படுவாள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய ஒவ்வொரு மூவுக்கு பின்னாடியும் ஒரு திட்டம் உண்டு. உன்னை சும்மா சொல்லல விசுவாசம் உள்ளவனாயிருன்னு. ஆண்டவர் ஏதோ கண்மூடித்தனமா பேசல. செத்து போன ஒருத்தருடைய பொண்ணு கிட்ட அப்பா உட்காந்து அழும் போது அந்த அப்பா கிட்ட தைரியமா இரு அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான், ஐயோ என் பொண்ணு செத்து போச்சியா, இதுக்கு மேல என்ன இருக்கு? அந்த விசுவாசம் உள்ளவனா இருன்னு சொல்றதுக்கு முன்னாடி, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அவனை ஒரு சாட்சியை கேட்க வைக்கிறார். பொண்ணு செத்துச்சுன்னு சொன்ன பிறகு கேட்க வைக்கல, அதை சொல்றதுக்கு முன்னாடி கேட்க வைக்கிறார். உட்காந்து எவரு கேட்டுக்கிட்டே இருக்கான், 12 வருஷமா எனக்கு ஒரு வியாதி இருந்துச்சு, எல்லாம் செலவழிச்சேன், என் ஆஸ்தி மொத்தமா என்னவாயிருச்சு,
அழிஞ்சு போச்சு, ஆனா சுகமாகல. இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் இயேசுவை தொட்டேன், நான் சுகமாகிட்டேன்னு சொன்ன உடனே அவனை அறியாமலே அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வரும். இதே மாதிரிதானே என் பொண்ணுக்கும் 12 வயசு. அப்ப இயேசு கண்டிப்பா என்ன பண்ணிடுவாரு, என் பொண்ணை சுகமாக்கிடுவாரு. அந்த விசுவாசம் வளர நேரத்துல ஒருத்தன் வந்து சொல்றான், பொண்ணு செத்துருச்சுன்னு. இயேசு சொல்றாரு, இப்ப நீ விசுவாசமா இருந்திய, அப்படியே இரு. இந்த செய்தியை கேட்டிய, விசுவாசமாயிரு, உன் பொண்ணு ரட்சிக்கப்படுவா. அதுதான் நம்முடைய தேவன். உன்னுடைய வியாதி எத்தனை வருஷங்கிறது முக்கியம் இல்ல. சுகமாக்குற ஒருத்தர் கூட இருந்தாருன்னா அது 12 வருஷமா, 18 வருஷம் கூனியா, 38 வருஷம் அவன் குளத்துக்கிட்ட இருக்கிறான்னா அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. அவன் பிறந்திருந்து சூமின கையா அல்லது பிறவியில இருந்து அவன் குருடனா, எதை பத்தியும் கவலை கிடையாது. இன்னைக்கு சுகமாக்குற ஒருத்தர் உங்களோட ஒருத்தர் இருக்கிறார். அவர் உன்னை எழுப்ப வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எழுப்புதலுக்கு முதலாவது தேவை என்ன தெரியுமா? ஒரு விசுவாசம்.